நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் லங்ல வந்து ஆக்டிவேட்டஸ்னா என்ன பார்க்க போறோம். டியூரிங் பைபாஸ் அப்போ லங் வந்து இன்ஜுரி ஆகும். எப்படி அப்படின்னா சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ்னால. இதுல C3A-வும் C5A-வும் காம்ப்ளிமெண்ட் ஆக்டிவேஷன் ஆகும். அதனால லியூகோசைட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த லியூகோசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா லியூகோ எம்போலைசேஷனை வந்து காஸ் பண்ணும். பம்ப்லங்னா என்னன்னு பார்த்தா இன்ஜெக்ஷன் ஆஃப் சிபிபி தான் வந்து பார்த்தோம்னா நம்ம பம்ப்லங்னு சொல்லுவோம். பம்ப்லங்னால நமக்கு என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்ட்ராஆல்வியோலர் எடிமா வரும். இன்ட்ராஆல்வியோலர் எடிமா மூலமா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆகலாம். நம்ம கொரைடல் ஆஸ்மோட்டிக் பிரஷர் கம்மியாகிறதுனால இது வந்து பார்த்தோம்னா இன்ட்ரா கேப்லர்ஸ்லேருந்து இன்ட்ரா செல்லுலருக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால பல்மனரி எடிமா வரும். அதே வந்து பார்த்தா ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் அதிகமாக இருக்கும். அட்லஸ்டாசிஸ்னா என்னன்னா பார்ஷியலி ஆர் இன்கம்ப்ளீட் இன்ஃப்ளேஷன் ஆர் டீஃப்ளேஷன் ஆஃப் த லங்னு சொல்லுவாங்க. எப்படின்னா லங்கு சுழியம் பார்த்தீங்கன்னா கம்மியாக பால் மட்டும் பிரிஞ்சிருக்கிறது, இல்லை பால் மட்டும் சுருங்கி இருக்கிறது. இது வந்து அட்லஸ்டாசிஸ் சொல்லுவாங்க. இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஆஃப் பைபாஸ்ல லங்ல அட்லஸ்டாசிஸ் நடக்க சான்சஸ் இருக்கு.